சென்னை மரீனாவில் 500க்கும் மேற்பட்ட வட மாநிலத்தவர்கள் பங்கேற்றுள்ள சத் பூஜை வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து எமது செய்தியாளர் தேவ அகஸ்டின் வழங்கும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். தேவ அகஸ்டின், சத் பூஜையில் எவ்வளவு பேர் பங்கேற்றிருக்கிறார்கள்? ஏதேனும் சிறப்பு ஏற்பாடுகள் அங்கு செய்யப்பட்டிருக்கிறதா? வணக்கம் பூர்ணிமா. சென்னை மெரினா கடற்கரையில் இன்று அதிகாலை 4 மணி முதல் சென்னையில் வாழும் வடமாநிலத்தை சேர்ந்த மக்களால் சத் பூஜை பண்டிகை வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. சூரியனுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக சத் பூஜை பண்டிகை வட மாநிலங்களில் குறிப்பாக பீகார், உத்தரப்பிரதேசம் மற்றும் ஜார்க்கண்ட் உட்பட்ட பகுதிகளில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அது மட்டுமில்லாமல் பீகார், ஜார்க்கண்ட் போன்ற மாநிலங்களைச் சேர்ந்த மக்கள் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் இடம்பெயர்ந்து வாழ்ந்து வருவதால் தாங்கள் வாழும் பகுதிகளிலும் இந்த சத் பூஜை பண்டிகையை கொண்டாடி வருகின்றனர். இந்த சத் பூஜையின் முக்கிய அம்சங்களாக ஆறு, குளம், கடற்கரை போன்ற நீர்நிலைகளை கங்கையாறு என கருதி குளித்து நீர் கூட அருந்தாமல் நோன்பிருத்தல் மற்றும் நீரில் நெடுநேரம் நிற்றல் மற்றும் சூரியன் உதிக்கும் நேரங்களில் படைவிடுதல் போன்றவை முக்கிய அம்சங்களாக இருக்கிறது. மொத்தம் 4 நாட்கள் நடைபெறும் பண்டிகையின் இறுதி நாள் விழாவானது இன்று அதிகாலையில் சென்னையில் வாழும் வட மாநிலங்களைச் சேர்ந்த மக்கள் சென்னை கடற்கரையில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. அதிகாலை 4 மணி முதலே 500க்கும் மேற்பட்ட மக்கள் சென்னை மெரினா கடற்கரையில் கூடி கடற்கரை மணலில் சிறு குழி தோண்டி குழியை சுற்றி பல்வேறு வகையான பல வகைகள் மற்றும் கரும்பு முதலியவைகளை வைத்து குழிக்குள் விளக்கு ஏற்றி சாமி புகைப்படம் வைத்து வழிபாடு செய்தனர். குறிப்பாக சிறுவர்கள் உற்சாகமாக பட்டாசுகள் வெடித்து சத் பூஜையை கொண்டாடினார்கள். பின்னர் சூரியன் உதயமாகும் நேரம் கடற்கரையில் தங்கள் கால்களை நினைத்து கைகளில் பூஜை பொருட்களுடன் சூரியனை வணங்கினார்கள். அது மட்டுமில்லாமல் தமிழர்கள் எவ்வாறு பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடுவார்களோ அதுபோல இந்த வட மாநிலத்தை சேர்ந்த ஜார்க்கண்ட் மற்றும் பீகார் பகுதி மக்களுக்கு இந்த சத் பூஜை பண்டிகை சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர். தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி தேவ அகஸ்டின்.